ஒரு தாயிட கருவறையில காணப்படுகின்ற குழந்தையினுடைய நெடுக்குவெட்டுமுக அமைப்பு தோற்றம், அதாவது பக்க பார்வையில் இந்த அமைப்புல காணப்படும் 3 லேயரை கொண்டு, அதாவது 3 அறைகளை கொண்டு இது போற்றப்பட்டிருக்கின்றது. 3 அறைகள் எப்படி சொன்னா, இந்த 3 அறைகள் தான் வந்து தாயிட கருவறையில வளர்கின்ற குழந்தையின் வளர்ச்சியின் போதும் ஏனைய அசைவுகளின் போதும் இதர நடவடிக்கையின் போதும் இந்த 3 அறைகள் தான் இந்த குழந்தைக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற என்ற இந்த உண்மையை தற்போது விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கின்றது. இந்த உண்மையை வந்து இந்த மாபெரும் யதார்த்தமான உண்மை 1400 வருடங்களுக்கு முன்பு அதாவது சூரத்து ஜுமருடைய 6வது வசனத்தில் இறுதி பகுதி 6 சொற்கள், அதாவது 1400 வருடங்களுக்கு முன்பு அந்த மாபெரும் உண்மையை 1400 வருடங்கள் பின்புதான் தற்போது விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கின்றது. அதாவது அல்குர்ஆன் என்ன கூறுதுன்னு சொன்னா, அதாவது அல்லாஹ் தஆலா தாயிட கருவறையில வளர்கின்ற குழந்தைய வந்து மிகவும் அழகான முறையில 3 இருட்டறைகளை மூடி பாதுகாக்கின்றார் என்ற அந்த மாபெரும் உண்மையை தற்போது விஞ்ஞானம் தான் கண்டுபிடித்ததாக கூறிக்கொண்டிருக்கின்றது. இவ்வாறு கண்டுபிடிப்பதற்கு கூட உதவியாய்ந்த ஒரு விஞ்ஞானத்தான் ஒரு கிறிஸ்டியன் விஞ்ஞானி. அவர் எவ்வாறு சொன்னா, தற்போது கிறிஸ்டியன் ஆய்ந்து கூட இப்ப இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு. காரணம் என்னன்னு சொன்னா, அதிகமான விஞ்ஞானியை ஆராய்ச்சி செஞ்சாங்க, எல்லாம் ஃபெயிலியர், 100க்கு 100 விதமான சரியான தகவல்கள் இல்ல, குளறுபடிகள். எப்படின்னு சொன்னா, அவர் வந்து அதிகமான புத்தகங்களை வாசிச்சாரு. இவர் தொடர் தேர்ச்சியான முயற்சியில வந்து அப்போதும் கூட கிறிஸ்டியனா இருந்தாலும் கூட அவர் மிகவும் ஃபேமஸான பாப்புலரான ஒரு விஞ்ஞானியா இருந்தாரு. பேர் வந்து கீத் மோர். அவர் வந்து ஃபேமஸ் ஆகிற டைம்ல, அதாவது குர்ஆனை வாசிக்க வேண்டி ஏற்பட்ட போது குர்ஆன்ல வந்து 40க்கும் மேற்பட்ட மனித உருவாக்கத்தின் அற்புதம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது தெரிஞ்ச உடனே அவை அவற்றின் கருத்தாளத்தை மிக ஆழமாக ஆராய்ச்சி செய்த போது அதுதான் சரின்னு பட்ட உடனே அவருக்கு இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்தில் இருந்து கொண்டு ஒரு முஸ்லீம் விஞ்ஞானி கனடா நாட்டில் உள்ள டொரண்டோ நகரை வந்து கொரோனா யூனிவர்சிட்டியில் லெக்சர் பேக் பண்ணியிருக்காரு. இஸ்லாத்துக்கு வந்தப்புறம் அவருக்கு பேர் வந்து கீத்.